வணக்கம் கும்பகோணம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பெரியசாமி மூப்பனாரில் எந்தெந்த ஆடியோ ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃப்ளோரில் எந்தெந்த ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு சரியாகவே தெரியாது. அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். வீடியோ ஓஹோன்னு வியூஸ் போகணுன்னு சொல்லி நம்ம ரெண்டு பாப்பாவையும் ஹாய் சொல்ல வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீனு, வீட்டுக்கு தேவையான பெட்ஷீட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளோருக்கு தாங்க வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு 2 ஸ்க்ரீன் எடுத்தோம். 2 ஸ்க்ரீனுமே நல்லா இருந்துச்சு. ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த ஸ்க்ரீன் மட்டும். பட் இருக்கிறதுல கம்மி ப்ரைஸான அந்த ஸ்க்ரீனை தான் நாங்கள் எடுத்தோம். ஸ்க்ரீனை பார்த்திங்கன்னா ரொம்பவே லென்த்து கொடுத்தது, அதாவது லாங்காகவும் இருந்துச்சு, ரொம்பவே அகலமாகவும் இருந்துச்சு, ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. நல்ல கலராக டிசைனாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரூம் போகிற ஸ்க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பெரியசாமி மூப்பனார் கடையில் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே எப்பயுமே போனாலுமே ஆஃபர் இருந்துக்கிட்டே தான் இருக்குமே. 5% டிஸ்கவுண்ட் ஆஃபர், 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர், 15%, 20%, 25% அப்படி கூட ஆஃபரில் நான் கூட நிறையா ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்தே நான் பெரியசாமி மூப்பனாருக்கு தான் எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு வருவாங்க. எந்த கடைக்கு போனாலுமே சரி, ஃபர்ஸ்ட் பெரியசாமி மூப்பனாருக்கு தான் என்னை கூட்டிகிட்டே போவாங்க. 10th யூனிஃபார்ம், 9th யூனிஃபார்ம், 6th யூனிஃபார்ம், 11th யூனிஃபார்ம் கூட நான் பெரியசாமி மூப்பனாரில் தான் எடுத்து தைச்சேன். ஒரு யூனிஃபார்ம் எடுத்தேன் அப்படின்னா அது 3 வருஷம் கண்டிப்பாக நான் போட்டுப்பேன். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. அந்த 3 வருஷமுமே துவைச்சி தான் போட்டுட்டு போவேன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த யூனிஃபார்ம் கிழிஞ்சது, நஞ்சு போயிட்டு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா யூனிஃபார்ம் துணியெல்லாம் அவ்வளோ ஒரு காஸ்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு செட்டு தான் யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஒரு செட்டை அந்த யூனிஃபார்ம் மாறுற வரைக்கும் அந்த யூனிஃபார்மை தான் நான் போட்டுப்பேன். இந்த நிலமெல்லாம் எப்படா மாறப்போகுதுன்னு சொல்லி தான் நான் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூனிஃபார்ம்லாம் காஸ்ட்லியாக இருக்குன்னு சொன்ன உடனே நீங்கள் ரேட் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ரேட் எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் இருக்குமே. நாங்கள் அந்த பெட்ஷீட் எடுக்க செக்ஷன் பாய்ஸ் செக்ஷனாக இருந்திருக்கு. அது பக்கத்துலேயே முன்னாடி பழங்காலத்தில் பட்டாப்பட்டிலாம் போட்டுப்பாங்கள்ல, அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவுமே எனக்கு ஒரே ஆச்சரியமாயிட்டு. இதெல்லாம் நம்ம டிவி ஷோவில் தானே பார்த்துருக்கோம், இதெல்லாம் இப்போ நேரில் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பெரியசாமி மூப்பனாரில் எப்பயுமே ஆஃபர் தாங்க போடுவாங்க. இப்போ இருக்கிற ஆடி மாதம் பிறந்த உடனே குழு ஆடி ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க. நீங்கள் மறக்காமல் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு விதமான ஆஃபர் போட்டிருக்காங்க. சில ஃப்ளோரில் 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. சில ஃப்ளோரில் 25% ஆஃபர் போட்டிருக்காங்க. 45% கூட ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் எடுக்கிற ட்ரெஸ்ஸை பொறுத்து தான் அவங்க ஆஃபர் கொடுக்குறது உங்களுக்கு தெரியும். பெரியசாமி மூப்பனாருக்கு போனாலே ட்ரெஸ் எடுக்கிறோமோ இல்லையா, ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துருப்போங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எப்படி தான் இருப்பாங்க, வாங்கன்னு சொல்லி ரொம்பவே கவனிப்பாங்கங்க. இருக்கிற கடைகளெல்லாம் விட எனக்கு பெரியசாமி மூப்பனாருக்கு பொறுத்து ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் அப்படி இருப்பாங்க. எத்தனை மணி நேரம் ட்ரெஸ் எடுத்து போட்டு காமிக்க சொன்னாலுமே காமிச்சிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே நான், எங்கள் அக்கா, மச்சா, எங்கள் சுகந்தி அக்கா, ராகவி, சாயனா பாப்பா, பபி எல்லாருமே அங்கே போயிட்டோம். எங்கள் வீட்டில் யாரோட போனாலும் சீக்கிரமாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஆனால் எங்கள் கிர்பாக்காவோட போனால் மட்டும் வரவே முடியாது. அவங்க ட்ரெஸ்ஸு எடுக்கிறாங்களோ இல்லையோ, அந்த ஃப்ளோரில் உள்ளவங்களாம் ஒரு கதி கலங்க வச்சுட்டு தாங்க வருவாங்களே. அது எடுங்கன்னு சொல்லிட்டு நமக்கே டயர்டாயிடும். ஒரு நாள் இப்படி தாங்க திருச்சி சாரதாஸில் அவங்களாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் போய் ஈஸி சேரில் போய் உட்காந்துட்டேங்க. உடனே நான் அலோன்ஸ் பண்ணி தேடுறாங்க. இப்படி ட்ரெஸ் எடுக்கிற ஒரு ஆள் எப்பவுமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தராவது இருப்பாங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரெஸ் எடுக்கிற ஆள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே அங்கே ஜென்டில்மேன் மாதிரி ஒருத்தர் நின்னார். அவர் போட்டிருக்க சட்டையும் அப்படியே தொட்டு பார்த்துட்டு நம்ம இந்த பக்கம் வந்தால் ஒரே கண்ணாடி ரகமாக இருந்துச்சு. சரி, நம்ம வெளில போட்டு போகிறதுக்கோ இல்லை வீடியோவுக்கோ கண்ணாடி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியோட ரேட்டெல்லாம் போய் பார்த்தா ஒவ்வொரு கண்ணாடியுமே 700க்கு மேலே தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த கண்ணாடி எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி கண்ணாடி. அந்த கண்ணாடிலாம் போட்டு கண்ணு வலிக்காதான். கண்ணு வலிக்குமா இல்லையான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிர்பாக்கா எல்லா கண்ணாடியுமே ஓரளவு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. கண்ணாடிலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஹீரோலாம் போட்டுப்பாங்களே அது மாதிரி இருந்துச்சுங்க. கண்ணாடிலாம் எல்லாமே போட்டு பார்த்தாச்சு. அடுத்தது எங்கே போகலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்பயும் அந்த கண்ணாடி செக்ஷனை விடவே இல்லைங்க. எல்லா கண்ணாடியும் போட்டு பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கண்ணாடியுமே போட்டு பார்த்தாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரும் சுற்றி பார்த்தாங்க. எனக்கே ரொம்ப வெக்கமாக போச்சு. வெக்கப்பட்டாலும் சரி, வேதனைப்பட்டாலும் சரி, நானும் கண்ணாடியை போட்டே ஆவேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அந்த கண்ணாடிலாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம கலரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால எந்த கண்ணாடி போட்டாலும் ஒரே டார்க்காக இருக்குது. டார்க்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியெல்லாம் நானும் அப்படியே போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா கண்ணாடியுமே போட்டு பார்த்தா ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஒவ்வொரு கண்ணாடி போடுறப்பையும்
ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து காமிக்க சொல்லிட்டு இருந்தேன். எல்லா கண்ணாடியுமே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கே அந்த கண்ணாடியில் ஏதாவது ஒரு கண்ணாடி எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குமேன்னு கூட தோணுச்சு. நீ எடுக்கிறியோ இல்லையோ நான் கண்டிப்பாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து எல்லா கண்ணாடியுமே வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் கூட கேட்டாங்க, கண்ணாடி எடுக்க போகிறீங்களான்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூலாக அக்கா கூலிங் கண்ணாடி போட்டுட்டு நிற்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த பெரியசாமி மூப்பனாரில் நம்மளை யாரும் திட்ட போகிறது கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு ஸ்டாஃபும் நம்மளை எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. வர கஸ்டமரோட மனசு கோன்ற மாதிரி ஒரு நாள் கூட இந்த பெரியசாமி மூப்பனாரில் ஸ்டாஃப்ஸ் நடந்துக்கிட்டதே கிடையாது. ஃபைனலாக நாங்கள் போட்ட கண்ணாடியிலலாம் எனக்கு நல்லா இருந்துச்சா இல்லை எங்கள் அக்காவுக்கு நல்லா இருந்துச்சான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கண்ணாடி செக்ஷன்ஸ் கூட ஆஃபர் தாங்க போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அங்கே போய் பாருங்கள். எல்லா ஃப்ளோர்லையுமே ஒவ்வொரு கண்ணாடி ரவுண்டும் வச்சுருக்காங்க. அவங்கவுங்க என்னென்ன ட்ரெஸ் எடுக்க வந்தாங்களோ அந்த ட்ரெஸ்லாம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கியமாக வந்து பபிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாங்க, வீட்டுக்கு வந்து ஸ்க்ரீன் எடுத்தோம். அந்த எடுத்துக்கிட்டு இருந்தது அக்கா மாமா வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம சாயனா பாப்பாவும் ஆரம்பிச்சிட்டா கண்ணாடி வேணும் சொல்லிட்டு எல்லா கண்ணாடி போட்டு எல்லா வீடியோக்கும் நான் ஹாய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி நம்ம சாயனா பாப்பாவுக்கு எல்லா கண்ணாடியுமே எடுத்து போட்டு விட்டுருந்தோம். ஆனால் போட்ட உடனே அவள் எல்லா கண்ணாடியுமே வந்து கழட்டிட்டா. அவளுக்கு வந்து தலையில் சைடில் குத்துறது வந்து பிடிக்கல போல இருக்குது. நம்ம பெரியசாமி மூப்பனாரில் கிட்ஸுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போய் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம். பட் ஆனால் அந்த கிட்ஸுக்கு அந்த ஃப்ளோரை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை. நம்ம பாப்பா வந்து நம்ம கண்ணாடி போட்டு வீடியோ எடுக்கிறதுனால நான் வந்து அதை வந்து கவர் பண்ண வந்து தவறிட்டேன். மறக்காமல் நான் அடுத்த தடவை போனால் கண்டிப்பாக கிட்ஸ் ஃப்ளோரை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். கிட்ஸ் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வெறும் டாய்ஸு, கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸு, பாபா ஷூட், அவ்வளோ அழகழகாக நிறைய ட்ரெஸ் இருந்துச்சுங்க. நானே நினச்சிக்கிட்டேன் நம்ம 4 ட்ரெஸ்ஸாவது எடுத்து வச்சுக்கலாம் போல இருக்குன்னு. நீங்கள் மட்டும்தான் கண்ணாடி போட்டு பார்ப்பீங்களா, ஏன் எனக்கெல்லாம் கண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவியும் வந்து கண்ணாடி போட்டு பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் வந்து கிட்ஸ் ஃப்ளோரில் தான் வந்து நின்றுட்டு இருந்தோம். கிட்ஸுக்கு தேவையான அனைத்துமே இங்கே வந்து கிடைக்கிது. அதாவது நம்ம வந்து கிட்ஸுக்கு தேவையான வாக்கர்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அது மாதிரியும் இருந்துச்சு. கிட்ஸுக்கு தேவையான சேர்ஸு, அங்கிட்ட டாய்ஸு நிறையா இருந்துச்சு. சாயனா பாப்பா வந்து எல்லாமே வேணும்னு வேற சொல்லிட்டு இருந்தா. அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ளேயே எங்களுக்கு போதும்னு ஆயிட்டுங்க. அங்கே வேறு சின்னதாக ஒரு பொம்மை வேறு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அந்த பொம்மை தான் என்னோடய ஃப்ரெண்டு, எனக்கு வேணும்னு வேறு சொல்லிட்டு கையெல்லாம் வேறு பிடிச்சிட்டு நின்று ஃபன் நல்லா பண்ணிகிட்டு இருந்தா. அப்படியே சாயனா பார்த்துட்டு மேலே பார்த்த பாருங்க, வெறும் காரும் புக்லிங்கும் புல்டோசரும் பஸ்ஸும் மேலே தொங்க வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம தலையில் விழுந்துட போகுதுன்னு சொல்லிட்டு நான் இந்தாண்ட வந்துட்டேங்க. அப்படி ஒரு வழியாக ட்ரெஸ் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம். அவங்க ஒரு வழியாக வந்து ட்ரெஸ் வந்து எடுத்து பில்லே வந்து போட்டாச்சான். அப்புறம் ஏன் இன்னும் ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குது அதான் பார்த்துட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் தான் பார்ப்பீங்களா, ஏன் நான்லாம் பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்ஸுக்கெலாம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம பெரியசாமி மூப்பனாருக்கு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஆடி ஆஃபரை நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடி கொழு ஆஃபர் உங்களுக்காக தான் போட்டிருக்காங்க. நீங்களே வரலைன்னா எப்படிங்க? அதனால மறக்காமல் இந்த ஆடி ஆஃபரை நழுவ விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பெரியசாமி கடையோட ஆடிக்கு வாங்க, அள்ளிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன், யாருமே பார்க்க மாட்டீங்க. ஸோ வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது எந்த கடைக்கு போகலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.